ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. அப்போ இன்றைக்கி தரிசனம் பாண்டிச்சேரியில் திருமங்கலம் என்ற கிராமத்தில் எழுந்தருளும் ஆரவம் கோமலவல்லி சமேத ஆரவமுத பெருமாள் கோவில். ரொம்ப பழமையான கோவில், புராதமான கோவில். அதுக்கு பின்னாடி ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு கதை இருக்குது. அது இங்கே பூஜை பண்ணுற கோபால மாமா உங்கள்கிட்ட சொல்லுவார். இங்கே கருட பகவான் சந்நிதி இருக்குது, பெருமாள் சந்நிதி, ஆஞ்சநேயர் சந்நிதி, லக்ஷ்மி தாயார் சந்நிதி, விநாயகர் சந்நிதி இருக்குது. ஒரு ஆஞ்சநேயரோட சுயம்பு சந்நிதி ஒன்று இருக்குது. இதுதான் பெருமாள். சங்க சக்கர கதையோட காட்சி தர பெருமாள். இது தாயார் தாயார் சந்நிதி. இந்த கோபால் மாமா இங்கே ரொம்ப வருஷமாக பகவானுக்கு சேவை செய்துட்டு வரார். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், ரிட்டையர்டு போஸ்ட் ஆஃபீஸ், இந்த கிராமத்திலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு. அதில் ஒர்க் பண்ணிட்டு பூஜை காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ ரிட்டையர் ஆகி இப்போ பகவானுக்கு சேவை செய்து எழுகுண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா. நல்லொரு புராதமான கோவில், எல்லாம் தவறாமல் வந்து பாருங்கள். திருமங்கலம் ஆறாம் பெருமாள் கோமலவல்லி தாயார். இந்த கோவிலில் வந்து நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், தேசிகன் 4 பேர் இருக்கா. மொத்த கோமலவல்லி தாயார் ஆண்டாள், ஸ்ரீ ஆண்டாள் இருக்கா, சக்கரவர்த்தி ஆழ்வார், சீனிவாச பெருமாள் எல்லாருமே இந்த ஊரில் இருக்கா. இந்த ஊரில் இந்த கோயிலுக்கு என்ன பண்ணால், இது வந்து கும்பகோணம் வந்து இந்த ஸ்தலம், இது அபிமான ஸ்தலம், என்ன அது திவ்ய தேசம் கும்பகோணம். அதனுடைய ஐதீகம் தான் இந்த கோவில். இது இப்போ ஒரு தடவை வந்து ராவண யுத்தத்தில் வந்து ராமாயணம் முடிஞ்ச உடனே சீதா பிராட்டி வந்த உடனே அவளை வந்து சீதையை நெருப்பில் தீயில் இறங்கி வர சொல்கிற ராமன். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுது. பரவாயில்ல, இறங்கி வரேன், நான் பேசாமல் சொல்லிட்டு இறங்குறா. இறங்கின உடனே அவள் புஷ்பம் ஆகிடுறது. மற்றவங்களுக்கு தெரியணும், அதனால தான் சொல்லிட்டு சொல்கிறா. வந்த உடனே நம்ம 2 சீத்தை வரா. அதில் 2 சீத்தை வந்தாக்க இதுன்னு 2 பேர் இவளையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இலங்கையில் போய் இருந்தது நான் இல்லை, எனக்கு நான் போய் எப்படி இருக்க முடியும்? நான் மகாலட்சுமியுடைய அம்சமாச்சு, வேற வழின்னு பேர் கொடுக்கணும். ஐயோ, இப்போ நான் வணிக்கவே மாட்டேன் கல்யாணம். இவன் வந்து கலியுகத்தில் வந்து பத்மாவதியாக பிறந்த ஆகாசராஜனுக்கு பிறந்தா பத்மாவதியாக வருவோம். அப்போ நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் சீனிவாசனை வந்து கல்யாணமும் ஆகிடுச்சு. ஆனோடனே தாயாருக்கு கோபம் வந்துடுது. தாயார் பயங்கரமாக தாயார்கிட்ட பயந்துட்டு போய் இதில் போய் கும்பகோணத்தில் பாதாள சீனிவாசன் இருக்குது, போய் பதுங்கிட்டாராம் பெருமாள். அப்புறம் கண்டுபிடிச்சி நாம் தானே சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருக்கோண்டாலாம். நீங்கள் என்னை எப்போ நீ சந்தேகப்பட்டியோ இன்னும் ஒரு அவதாரவா கோமலவல்லியாக பார்த்து நான் 6ஆம் நான் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானும் அதே மாதிரியே கல்யாணம் ஆச்சு. அதனுடைய ஸ்தலம் தான் இருக்கும். அப்பா சொல்லுவேன் எங்கள் அப்பா. எத்தனை வருஷமாக பழக்கம்? விழுப்புரத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு போனால் திருவாக்கரை டெம்பிள், இது ரைட் சைடில் வரணும் பெருமாள் கோவில். பாண்டிலேருந்து வரும்போது ரைட் சைடு திருவாக்கரை, இது லெஃப்ட் சைடு. அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்.